திருருட்பா 6ஆம் திருமுறை 1-9 வரை. பிள்ளை சிறு விண்ணப்பம். 1. குழந்தை தவறு செய்தால் தந்தையோ தாயோ அடித்தாலும் இறுதியில் அணைத்துக் கொள்வது போல் தன்னை தண்டித்தது போதுமானது, இனி கருணையுடன் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வள்ளலார் தன்னை பிள்ளையாகக் கொண்டு இறைவனிடம் பணிவுடன் முறையிடுகிறார். 2. பெற்ற பிள்ளையின் குணங்களை முழுமையாக அறிந்திருப்பவர் பெற்றோர்களே என்பது போல் தன் எல்லா குறைகளையும் அறிந்திருந்தும் இறைவன் கோபம் கொள்ளாமல் அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். 3. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை விரும்பினாலும் தீய வழியில் செல்ல அனுமதிக்காமல் நல்ல வழியில் செலுத்துவதைப் போல தன்னிடம் எந்த தீய விருப்பமும் இல்லை, இறைவன்தான் தன்னை உயர்ந்த அருள் நெறிக்கு இட்டுச் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். 4. தன்னிடம் எண்ணற்ற குறைகள் இருந்தாலும் பிறருக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை, இறைவன் பாதம் ஒன்றையே நாடுகிறேன், இதைத் தவிர வேறு பிழை இல்லை என்று தன் உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். 5. தன் வாழ்க்கையில் செய்த அனைத்தும் இறைவன் இட்ட பணிகளே, தனிச்சித்தத்தால் எதையும் செய்யவில்லை என்பதால் தன்னை தண்டிப்பதற்கான காரணமே இல்லை என்று பணிவுடன் உணர்த்துகிறார். 6. உலகிய உறவுகளிலும் அனுபவங்களிலும் இருந்தது கூட இறைவனின் அருள் புணர்ச்சியாலேயே நிகழ்ந்தது, ஆகவே அவை பெருமைக்குரியவை அல்ல, துரும்பு போல் அற்பமானவை என்று தெளிவுபடுத்துகிறார். 7. இனிமேல் உலகிய இன்பங்களில் தன்னை ஈடுபடுத்தினாலும் அதில் தனக்கு விருப்பமில்லை, தன் மதிப்பும் ஆசையும் முழுவதும் இறைவன் திருவடிக்கே என்று உறுதியாகச் சொல்கிறார். 8. சிறுவயதிலிருந்தே உணவின்பங்களிலும் ஆசை இல்லை, இன்று திருவருள் அமுதம் ஒன்றையே விரும்புகிறேன், மற்ற எந்தச் சுவையும் மனத்தை ஈர்க்கவில்லை என்று கூறுகிறார். 9. உலகிய உணவுகளை இறைவன் கொடுத்தாலும் அவற்றை இறை அமுதமாகவே ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் தனிச்சுதந்திர ஆசை எதுவும் இல்லை என்று விளக்குகிறார். 10. பணம் மீது ஆசை இல்லாததை இறைவன் நன்றாகவே அறிவான், இப்போது திருவருள் எனும் பேர்பொருளை பெற்றுள்ளதால் வேறு எதையும் பேசத் தேவையில்லை என்கிறார். 11. செல்வத்தை துறந்து எரிந்தாலும் இறைவன் அளிக்கும் அருளை மட்டும் பிறர்க்கு வழங்குகிறேன், அவன் அருளை நேரில் கண்ட பின் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை என்று சொல்கிறார். 12. உடல் இன்பங்களிலும் உணவிலும் ஆசை இல்லை, உடலை வளர்க்க நினைக்கவில்லை, மெலிவதே விருப்பம் என்று தன் உள்ள நிலையை வெளிப்படுத்துகிறார். 13. இந்த உலகிலும் பிற உலகங்களிலும் இன்பம் தரும் பதவிகளோ தேவர்களின் இன்பங்களோ எதிலும் ஆசை இல்லை என்பதை இறைவன் அறிந்திருக்கிறான் என்று கூறுகிறார். 14. சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய எந்த வழிகளிலும் பதவி, முத்தி, உயர்வு ஆகியவற்றில் ஆசை இல்லை, உள்ளம் முழுதும் விலகிய நிலை என்பதை உணர்த்துகிறார். 15. வாழ்விலும் மரணத்திலும் ஆசை இல்லை, புகழ், அற்புத சக்திகள், துறவரம், துயரம், தூக்கம் என எதிலும் விருப்பமற்ற நிலையை கூறுகிறார். 16. சத்சபையில் வாழும் அருளாளர்களுடன் கூடி அன்பும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்வை பெற்று இறை நடனத்தை பாடி ஆடி உலக உயிர்களுக்கு இன்பம் தர வேண்டும் என்பதே தன் விருப்பம் என்று கூறுகிறார். 17. உலகில் இறைவனுடன் ஒன்றி அழியாத பெருமை பெற்று பிறர் துன்பங்களை நீக்கி பொதுவில் அன்புடையவராக வாழ வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிறார். 18. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் கருதி அவர்களின் பயமும் துன்பமும் நீங்கச் செய்து இறைவனைப் பாடி ஆடி நிரந்தர ஆனந்தத்தில் வாழ வேண்டும் என விரும்புகிறார். 19. தன்னை விட்டு விலகியவர்கள் கூட உண்மையான அன்பில் ஒன்று கூடி இறைவனைப் போற்றி வாழ வேண்டும் என்பதே தன் ஆசை என்கிறார். 20. சிதம்பர சிற்றம்பலத்தில் வேதமும் ஆகமமும் புதுப்பொலிவுடன் விளங்க இறைவன் திருமேனி தரிசனத்தில் உள்ளம் களிக்கவும் உலகில் திருவிழாக்களை காணவும் விரும்புகிறார். 21. ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தைக் கண்டு மகிழ்ந்து அந்த சங்கம் ஊழிதோறும் நிலைத்திருக்க அதில் தானும் இறைவனைப் பாடி ஆட விரும்புகிறார். 22. கருணை வடிவான இறைவன் உலகத் துயர்களையும் கொலை, புலை போன்ற தீமைகளையும் நீக்கி உலகம் ஒரே அறநெறியில் நடக்க வேண்டும் என்பதே தன் விருப்பம் என்று கூறுகிறார். 23. உலக உயிர்களின் துன்பத்தைக் கண்ணாலும் காதாலும் உணர்ந்தால் அதைத் தாங்க முடியாது, இறைவன் அருளால் அவை உடனே நீங்கும் வரம் வேண்டும் என்று வேண்டுகிறார். 24. இவற்றைத் தவிர வேறு எந்த ஆசையும் இல்லை, தவம் இல்லாதவனாக இருந்தாலும் இந்த ஆசைகளை இறைவன் நிறைவேற்ற வேண்டும், அவை தூய ஆசைகளே என்று தன் உள்ளத்தை முழுமையாக இறைவனிடம் திறந்து வைக்கிறார்.